ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். மாடர்ன் வார் பிளேன்ஸ், ஃபைட்டர் ஜெட் பிளேன்ஸ்னால் இது மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு கேம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நம்ம ஊர்லலாம் இந்த கேம் பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பயங்கரமான பிளேஸ் இருக்கானுங்க. ஸோ இந்த கேமில் நம்மளுக்கு நிறைய ஜெட் இருக்கும், ஃபைட்டர் ஜெட் இதோ இந்த மாதிரி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லா ஃபைட்டர் ஜெட்டை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது F-16 சொல்லுவாங்க இந்த ஜெட்டை. சிங்கிள் என்ஜின் அண்ட் ஆல்சோ சிங்கிள் பைலட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்னாடி சிங்கிள் என்ஜின் தான் இருக்குது, சிங்கிள் பைலட்டு. ஸோ இது நல்ல வியூ இருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட். எனக்கு மேக்ஸிமம் இந்த அமெரிக்கன் ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட் பற்றிலாம் தெரியும். மற்றபடி எனக்கு நிறைய ஏர்க்ராஃப்டை பற்றி உண்மையாகவே தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கப்படுற பிளேன்னு பார்த்துக்கோங்க. இதில் அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த கேமில் நம்மளால் மிஷின் கன்னு, மிசைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லெவலப் ஆனவங்களும் சண்டை போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஹேரியர்னு சொல்லுவாங்க. இது ஐகானிக்கான ஏர்க்ராஃப்ட்டு. ஏன்னா இதுக்கு ரன்வே தேவையில்லை. ஹெலிகாப்டர் மாதிரி வேர்ட்கால டேக் ஆஃப் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ ஜெட்டு மாதிரியும் போக முடியும். இது அவுட்டேட்டட் தான், இப்போதைக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இது 2 பைலட்டு. அதே மாதிரி இது ரொம்ப ஐகானிக்கானது. நீங்கள் இந்த ஒரு மூவியில் கூட இருக்குங்க, எனக்கு ஒழுங்காகவே தெரில அந்த மூவி என்னன்னு. பட் ஆனால் ஒரு காலத்தில் பயங்கர அட்வான்ஸ்டான நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஏர்க்ராஃப்ட் தான் அது இதுதான் கன்ஃபார்மாக இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு மாதிரி நீட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏர் அதுக்குள்ளே போயிடும், அப்போ தான் நம்மளுடைய ஸ்பீட் எவ்வளோன்னு காமிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா MiG-23 நினைக்கிறேன், MiG-23 MiG-24 தெரில. ஸோ இது பார்த்திங்கன்னா ரஷ்யன்ஸு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ரஷ்யன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஹார்ட் வெதர் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது, ரொம்ப லிமிட்டடான ஏர்போர்ட் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃபியூலை போட்டு அந்த மைலேஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் என்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலையபிலிட்டியோடே இருக்கணும். பட் ஆனால் ரஷ்யன்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா F-18 வார்ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ஹாகை இதுக்கு ஏதோ சொல்லுவாங்க. இது நேவி. இது ஸோ நேவிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரெக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா ஹெலிகேரியர்லாம் இது சீக்கிரமாக டேக் ஆஃப் பண்ணணுன்னா நிறைய பெரிய விங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதால் பண்ண முடியும். ஸோ இது டாப் கன் 2 மூவியில் பார்த்துருப்பீங்க, டாப் கன் மேவரிக்கில். அதில் ஹீரோ இந்த ஜெட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐகானக்கானது F-14 டாம் கேட். இது டாப் கன் 1 அண்ட் டாப் கன் 2 இந்த 2 மூவிலையும் பார்க்க முடியும். டாப் கன் 1ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெட்டு தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார், டாம் க்ரூஸு. டாப் கன் 2ல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு சீனில் வரும். இல்லை அப்படின்னா ஸ்பெஷல்னால் இதோடைய ஸ்விங்கிங் டிசைன் தான். அதாவது இதோட ரெக்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிடும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது ஏன் ப்ரோ அப்படி பின்னாடி போகணுன்னு கேட்டிங்கன்னா ட்ராகை கம்மி பண்ணோம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கமர்ஷியல் ஏர்க்ராஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கை பெருசாக இருக்கும். ஆனால் அது ஃபைட்டர் ஜெட்டில் பார்த்திங்கன்னா ரெக்கை குட்டியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ரெக்கை பெருசாக இருக்கோ, நீளமாக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா பறக்கும். ஆனால் ஆனால் அப்படி இருக்கும்போது அதால் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் அதுவே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு குட்டியான ரெக்கை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதால் ஸ்பீடால் பறக்க முடியும். இது எக்ஸ்ப்ளஷரி பார்த்திங்கன்னா ஹெலிகேரியர்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹெலிகேரியர்ஸ் எல்லாம் சின்ன ரன்வே இருக்கும். ஸோ அப்போனா இதோட ரெக்கை வச்சு ஹை ஸ்பீடில் பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸ்பீடாக போகும்போது. ஸோ ஆனால் என்ன, அதோடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட் அதிகங்கிறதுனால தான் இப்போ இந்த F-18க்கு அதை மாற்றிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டு. அதெல்லாம் சொல்லுன்னு தெரியும். ஓகே, இது பார்த்திங்கன்னா F-15 நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. F-15 இது ரொம்ப ஐகானிக்கானதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, மற்ற ஏர்க்ராஃப்ட் மாதிரி இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலோட் கெப்பாசிட்டி இருக்கும். இது ட்வின் ஜெட்டு, கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியான வெயிட்டை தூக்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரக்கடாக சூப்பராக இருக்குல்ல. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாகிஸ்தான் ஜெட் ஒன்று இருக்குது. இதை பார்த்திங்கன்னா எனக்கு எந்தவித ஐடியாவுமே தெரில. நான் வழக்கமாக சொன்னது தான், எனக்கு அமெரிக்கன் ரஷ்யன் ஜெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா சூன்னு சொன்னோன்னே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது Su-80 எனக்கு கரெக்டாக தெரியலையே, ஐயோ ஏதோ ஒன்று. இது ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரஷ்யன்ஸ் எப்படியுமே அவங்களுடைய கொஞ்சம் ஏர்க்ராஃப்ட் எப்படி சொல்கிறது, ஆல் டெரைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸி டு மெயின்டைன் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸியாக
வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்ஸாகவும் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா Su-37 நினைக்கிறேன். Su-37 Su-37 தான் நினைக்கிறேன். ஓகே, Su-37 இதை தான் பீஸ்ட் படத்தில் ஓட்டுறாரு நம்ம தலைவர். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லுவேன், இந்த மாதிரி ஜெட்டெல்லாம் ஓட்டும்போது ஜி சூட்னு ஒன்று போடுவாங்க. அது போடாமல் நீங்கள் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் மண்டை காஞ்சிரும் உங்களுக்கு. நான் அந்தளவுக்கு ஸ்பீடில் போகாது நம்ம தலைவர். அதுவும் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் அந்த இடத்துல பறக்கிறாரியா, அது நினச்சா தான் எனக்கு இன்னும் கேண்டாகுது. அந்த படத்தை பல பேர் ரோஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க, அவங்க மேலே ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்கானுங்க. ஓகே, இதை பற்றி எனக்கு எந்த வித ஐடியாவுமே இல்லை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏர்க்ராஃப்ட்டு. இந்த கண்ட்ரி என்ன கண்ட்ரின்னு தெரில, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜெட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, நான் அதே மாதிரி சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு. ஸோ இந்த பைப் வழியாக என்ன ஆகும்னா காற்றுள்ள போய் நம்மளுக்கு ஸ்பீடு வந்து காமிச்சிடும், நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஜெர்மனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக்கான ஒரு ஏர்க்ராஃப்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எஸ், த SR-72 பிளாக்பேர்டுன்னு சொல்லுவாங்க. இருங்க, இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான். ஐயோ, ஓகே 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 இதுதான். ஸோ இதுதான் SR-72 பிளாக்பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Mach 4 வரைக்கும் இதால் ரீச் பண்ண முடியும். ஐ மீன் Mach 4னா 4 டைம்ஸ், Mach 4 Mach 3 எனக்கு ஒழுங்காக தெரியல, 3 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட இது வந்து அதிகமான ஸ்பீடில் போகும். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாமர் மாதிரி. ஏன்னா இது கூட வந்து மிசைல்ஸ் எதுவுமே அட்டாச் பண்ண முடியாது. ஏன்னா இது போகிற ஸ்பீடுக்கு அப்போல்லாம் இதுதான் பயங்கர ஸ்பீடானது. அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் நிறைய ஏர்க்ராஃப்ட் இதை விட ஸ்பீடாக போகிறதுனால இது இப்போ ரிட்டையர் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் அந்த கேம்லேயுமே இது வந்து காமிச்சிருப்பானுங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்டு பயங்கர ஸ்பீடாக போகக்கூடியது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நான் வழக்கமாக சொன்னேன் தான், சின்ன வின் தான் இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சின்ன ரெக்கை. ஸோ அதனால் இதால் வந்து ட்ராகை வந்து கம்மி பண்ணி ரொம்ப ஸ்பீடாக இதால் போக முடியும். இது என்ன இலவுன்னு தெரில, இது வந்து கான்செப்ட் வெர்ஷன் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ஏதோ பப்ளிக்கனுக்கா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்தியன் ஜெட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியன் ஜெட்டு. அதுக்கப்புறம் ரஷ்யன் ஜெட்னு ஒன்று இருக்குது. இது வந்து Su-57 லுக்கில் கொடுத்துருப்பானுங்க. ஆனால் டிஸ்பிளேயில் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலி Su-57 அந்த லுக்கு தான் கொடுத்துருக்கானுங்க இவனுங்க. ஒருவேளை டேரெக்டாக அந்த பேர் வச்சா ஏதாவது ஒன்று பிரச்சனை நடக்கும்னு நினச்சானுங்களா என்ன அளவுன்னு தான் தெரில. இதை பற்றி எனக்கு எந்த வித ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏர்க்ராஃப்ட். இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இது வந்து ரஷ்யன் Su-47. இதோடைய என்ன ப்ரோ ரெக்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வி ஷேப்பில் இருக்கும். அதுக்கு ரீசன் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் அந்த பாம் பிளாஸ்ட், அதான் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த நாட்டோடைய பேர் ஞாபகம் இல்லையே, ஏதோ அதை வந்து அழிச்சானுங்க பார்த்தீங்களா, B2 ஸ்பிரிட்னு ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்ட் அனுப்புனானுங்க பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். வி ஷேப் என்ன பண்ணுன்னா ரேடாரை வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் பண்ணும், அதுவே மிசைலையும் டைவெர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த வி ஷேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஜெட்டை பற்றி எனக்கு வேறு எதுவும் கிடைக்கலப்பா. இன்னொரு ஐகானிக்கான ஏர்க்ராஃப்ட்டு A-10 வார்ஹாக், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைங் டேங்க். இதில் வந்து கேல்வைட் அவெஞ்சர் மினிகன் கொடுத்துருப்பானுங்க. ட்வின் என்ஜின், டூ பைலட்டில் சிங்கிள் பைலட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா A கேட்டகரி எப்படின்னா அட்டாக் ஃபைட்டர் ஜெட். F கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஜெட். உங்களுக்கு வந்து தெரியும், Fனா ஃபைட்டர்னு அர்த்தம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கர், இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ்க்கெல்லாம் டேங்க்ஸ் அழிக்கிறது, பாம்பு போடுறது, இதெல்லாம் இதுதான் பண்ணும். அதான் இதுக்கு வந்து A-10 வார்ஹாக்னு சொல்லுவாங்க. இது வந்து தயாரித்து இன்னும் வந்து 5 வருஷம் ஆகுது, இன்னும் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேவா, இன்னி வரைக்கும் இது வந்து அமெரிக்காவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரிட்டையர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அப்கிரேட் பண்ணி இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இது வந்து சைனீஸோடைய J-77. ஐயோ பேர் மறந்துச்சு, சரி ஏதோ ஒன்று. இதில் வந்து வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேல தான் ஆரம்பிக்கும் இந்த லெட்டரு. இது வந்து அமெரிக்காவுடைய F-22 எக்ஸாக்ட் காப்பின்னு சொல்ல முடியாது, காப்பி இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து சிங்கிள் என்ஜின் ஜெர்மன். ட்வின் இன்ஜினா? ஓகே, ட்வின் இன்ஜின் ஜெட்டு, பட் ஆனால் சிங்கிள் பைலட்டு. ஓகே, இதை நான் சொல்லலை பார்த்தீங்கன்னா FY-23. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வரக்கூடிய ஒரு ஜெட்டு. எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு பெரிய கதை. இந்த கேமில் நான் அதை பற்றியெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா F-22 ராப்டர்னு சொல்லுவாங்க.
இதை வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டு. இதை வந்து கொடுத்தா அமெரிக்காவுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிருமா. கிட்டத்தட்ட இதை வந்து 10 வருஷமாக இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் இதோடைய ஒரு ஸ்பேர் பார்ட் கூட வெளி உலகத்துக்கு போகலை. இதில் வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டரின் சிஸ்டம்னு கொடுத்துருப்பானுங்க. அதாவது ஜெட்டு மட்டும் போகாமல் அந்த ட்ரஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, நெருப்பு, அதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். இதுதான் இதுக்கப்புறம் வரக்கூடியது. F-22க்கு அப்புறம் இதுதான் வர வேண்டியது. பட் ஆனால் பட்ஜெட் காரணமாக இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து அயன்மேன் ஃபர்ஸ்ட் படத்தில் பார்ப்பீங்க. நிறையா வந்து அமெரிக்கன் பேஸ்ட் மூவிஸில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. மற்ற ஏர்க்ராஃப்டோடு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்டெல்த் கோட்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கம்மியான வெப்பன்ஸ் தான் இருக்கும். பட் என்ன, இதோட ஸ்டெல்த் கோட்டிங்காகவே இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா F-117 ஏதோ போட்டிருக்கு. ஓகே, இதோட லுக் என்ன ப்ரோ இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் வழக்கமாக சொன்னேன் தான். இது வந்து ரேடாரை வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த வி ஷேப்பில் இருக்கிற எல்லா ஏர்க்ராஃப்ட்டுமே ரேடாரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதோடைய அந்த ட்ரஸ்ட் கூட பாருங்கள், அதாவது நெருப்பு வர அதிகம் ரொம்ப குட்டியாக கொடுத்துருப்பானுங்க. ஏன்னா ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் எதுவுமே இந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க அது ஏதோ உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து அது தெரியும், சின்னதாக ஒரு ரெட் லைன் மாதிரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வி ஷேப் தான் இதோடைய இன்னொரு ஐகானிக்கான விஷயம். அதே மாதிரி இது வந்து சிங்கிள் பைலட். ஸோ இதோடைய வந்து கொஞ்சம் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்வர்டாக தான் இருக்கும். எனக்கே ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்குது. பட் வார்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டெல்த்தை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்டு மிக் கேட்டகரியை சேர்ந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ திறந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் ஆக்சுவலி பேராஷூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் தான். ஸோ இதுவுமே மிக் கேட்டகரியை சேர்ந்தது தான், மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஐடியா இல்லைன்னு சொல்கிறதுல மறந்துட்டேன் அந்த ஏர்க்ராஃப்டை பற்றி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் F-35. இந்த F-35ல் F-35A, F-35B, F-35Cன்னு சொல்லிட்டு 3 எடிஷன் இருக்குது. F-35A வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல், ஒரு ரன்வேல போகிற மாதிரி. F-35B வந்து பார்த்திங்கன்னா ஹேரியர் மாதிரி கொஞ்சம் அப்படியே வெர்டிக்கல் லேண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட். ஓகேவா? அதே மாதிரி F-35C வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நேவிக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளைவிங்ஸ் இருக்கும். கொஞ்சம் நீட்டமான ஒரு ஃப்ளை இருக்கும். அதாவது ரெக்கை இருக்கும், கொஞ்சம் பெரிய ரெக்கை, அவ்வளோதான். பட் ஆனால் இதுதான் இப்போதைக்கு இருக்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஏர்க்ராஃப்ட்டு. இதோட ப்ரைஸ் இன்னும் கூட ரிவீல் ஆகும். ஓகே, இது வந்து சைனாவுடைய ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. இது என்ன இளவுன்னு தான் தெரில. ஓகே, டாப் சீக்ரெட். ஓகே, இது டாப் சீக்ரெட் இல்லை. இது வந்து ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்டு. இது வந்து ரியல் லைஃப்பில் கிடையாது. ஸோ ரியல் லைஃப்பில் இல்லை. பட் ஆனால் இந்த 2-3 பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இதுதான் இந்த கேமோடைய கான்செப்ட். நம்ம வந்து ஜெட் எடுத்துகிட்டு போய் அழிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஏர்க்ராஃப்ட் F-16. ஸோ இதை வச்சு தான் நான் போய் சண்டை போட போகிறேன். ஓகே, இதில் வந்து 3 இருக்குது. சர்வைவல். ஸோ நான் முதல்ல சர்வைவல்குள்ளே பூந்துடுறேன். சர்வைவல் எப்படின்னா, எனிமீஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள அடித்து கொண்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட் சர்வைவலில். எவன்டாது? ஓகே, ஒன்று அப்பா Su 57. Su 57 இல்லை, அதாவது Su 18 ஒன்று வந்துச்சு. ஸோ அதை ஆக்சுவலாக அடித்து போட்டாச்சு. ஸோ இங்கே நமக்கு அடி வாங்கினா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். நல்லா பார்த்துக்குவோம் மக்களே. ஸோ நான் இப்போ எதில் இருக்கேன்னா ஆஃப்டர் பர்னரில் இருக்கேன். ஆஃப்டர் பர்னர் தான் ஃபுல் ஸ்பீடு எனக்கு வந்து அன்லாக் ஆகும். இப்போ நான் ஆஃப்டர் பர்னரை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருக்கேன். ஓகே, திரும்பவும் போட்டேன். ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் பர்னரோடு நான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதையும் அழிச்சாச்சு. ஸோ நமக்கு தேவைப்பட்ட இந்த இடத்துல லேண்ட் பண்ணிக்கலாம். இதோ இங்கே பறக்குது பார்த்திங்களா, பெருசாக ஒன்று. ஸோ அதில் ஆக்சுவலி ரன்வே இருக்குது. ஸோ அந்த ரன்வேக்குள்ளே நம்மளால் லேண்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வைவல் நம்மளுக்கு வந்து ஒன்று சாகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போய் லேண்ட் பண்ணலாம். இந்த டாப்புக்கு மேலே போய் அப்படியே லேண்ட் பண்ணி நம்மளால் இந்த கேம் வந்து முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருப்பானுங்க. பாருங்கள், நான் ஏதோ போகிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் இது எவ்வளோ அடி வாங்கினேன்னு. ஓகே, இன்னொரு Su 37 ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, Su 37 அடிச்சுக்கொண்டு. ஸோ இதில் போக போக அப்படி வருவானுங்க பாருங்கள். ஓகே, இடிச்சிடக்கூடாது. ஓகே, இப்போ 2 ஷிப்ஸ் ஸ்பான் ஆகியிருக்கு, ஒரு ஃபைட்டர் ஜெட் ஸ்பான் ஆகியிருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போக போக இந்த மாதிரி இந்த ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சா, ஒரு ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏர்க்ராஃப்ட்டு, ஒரு ஃபைட்டர் ஜெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைட்டர் ஜெட், ஐ மீன் 3 ஷிப்ஸு 2 ஃபைட்டர் ஜெட்டு இந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே இருக்கிற ஏர்க்ராஃப்ட் அழிக்கிறோமோ அவ்வளோக்காலம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்தளவுக்கு குவைட்டாக பேசிக்கிட்டே இருக்கேன்னா வீட்டில் ஆள் இருக்கானுங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக பேசுறது ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஷிப் அங்கே தான் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஹீல் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஷிப்பை தான் அழிக்க போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் சைடு அப்படியே விண்ணில் வந்து ரெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இருந்துச்சு. இப்போ அது வந்து அணைஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு வாட்டி நான் வந்து அடி வாங்கினேன்னா இந்த மாதிரி நெருப்பு பற்றிக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாண்டா, கொண்டுட்டாருங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் அழிக்கிறீங்க இதெல்லாம் கணக்கே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது என்னென்னா நம்மளுக்கு கொடுக்க போகிற ரிவார்டு தான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் அழிக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன ஹேரியர். இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் மிசைல் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது பிசி இல்லை ப்ரோ, ஆனால் எனக்கு இந்த ஜெட்டு கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு எம்பி கம்மியாகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் கிராஃபிக்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்னென்னா ஆன்லைனுக்கு போகிறேன். ஸோ இந்த ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது F-18, அதுக்கப்புறம் Su-37, இது மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஏர்க்ராஃப்டெல்லாம் இருக்குது. நான் வெறும் ஹேரியரை தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இன்னொருத்தான் இருக்கான்னு நினைக்கிறேங்க ஹேரியரை தூக்கிட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மிசைல்ஸ் அடிச்சிடறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளேரை போட்டுறேன். ஸோ ஃப்ளேர் என்ன பண்ணோம்னா மிசைலை வந்து டைவெர்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ளேரு, ஸோ அதுக்கு பேர் ஃப்ளேரு பேர். ஏன்னா ரைமிங் பார்த்தீங்களா? ஓகே, இன்னொருத்தன் மிசைல் அடிக்கிறான். ஐயோ, ஓகே, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்கள வந்து மிசைல் அடிப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மலைக்குள்ளெல்லாம் பூந்துக்கிறது. ஆனால் இந்த வாட்டி செட்டுட்டேன். பட் ஓகே, நீங்கள் திரும்பவும் ரீஸ்பான் ஆகிடுவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு F-18 போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மிசைல் ஒன்று போடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு F-18, இங்கேயும் ஒரு F-18. ஓகே, இங்கே ஒருத்தனை வந்து போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. ஸோ நம்ம அவனுக்கு போட்டு அடிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமில் ஆக்சுவலி ஆன்லைன் ப்ரைஸ் இல்லைன்னு யாருமே இல்லை. ஓகே, ஆக்சுவலி அவனும் நானும் மோதிட்டேன்னு நினைக்கிறேன், ஃபேஸ் டு ஃபேஸ். ஸோ அதனால் அவனும் செத்துட்டான், நானும் செத்துட்டோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டேரெக்டாக இங்கே முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு போடு அடி. ஓகே, அடிக்க வேண்டியதான். ஓகே, கன் வச்சு சுடுறான் சரமாரியா. ஓகே, செத்துட்டான். ஓகே, நமக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட மிசைல் பக்கத்தில் வருது. நீங்கள் அந்த ரெட் கலரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி இது வந்து அடித்து சாவடிச்சிட்டாங்க. ஓகே, நான் வந்து 3ல் இருக்கேன், அதாவது 2வது இடத்துல. ஓகே, இன்னொரு ஹேரியர் ஒன்று இருக்குது. அது ஆப்போசிட் கேங்கோடைய ஹேரியரு. ஓகே, ஆப்போசிட் கேங்கு கூட ஹேரியரை தூக்கிட்டு வந்திருக்காங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த காயின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது ஆன்லைனில். ஸோ அதையும் நான் வந்து போனேன். ஸோ இதில் எப்படின்னா டீமோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 1 and only பேட்டில்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேயர்ஸ் யாரும் உள்ளே வரலை. ஸோ அதனால தான் அவங்களுடைய ஜெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏர்ல ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த டைம் முடிஞ்சதுக்கு முன்னே அவங்க வருவாங்க. ஸோ இருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே F-18 அது. ஸோ அதை ஆக்சுவலி அழிக்க முடியும்னு பார்க்குறேன். ஏர்லலாம் அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க, நல்லா தூரமாக போயிட்டு ரிப்பீட். ஓகே, அடிக்க வேண்டியதான் போட்டு ஒரு மிஷின் இன்னும் ஒன்று கூட நடக்கல. ஓகே, எனக்கு ஆக்சுவலி நடந்துடுச்சு. ஓகே, என்னுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மோதினால கொஞ்சம் என்னோடய இறக்கம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆன வண்டியை வச்சு காலாச்சு சுத்த வேண்டிய நிலம். ஓகே, இந்த டைம் முடியணும் போல் இருக்குது. அது வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போட்டு அடிக்க வேண்டியதான் எல்லாமே போட்டு. என்கிட்ட வந்து அட்வான்ஸ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.
ஏன்னா ஸ்டேஜ் 2 மிசைலும் ஸ்டேஜ் 2 ஏர்க்ராஃப்ட் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த ஹேரியர் தான் சொல்கிறேன். ஃப்ளேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1லேயே தான் இருக்குது. கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1லேயே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபைட்டு. இன்னொருத்த மிசைல் அடிக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்ட போனாலும் அந்த மிசைல் வந்து உங்களை வந்து அடிச்சிடும். ஸோ உங்களை அதை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடிஞ்ச ஒரே வழி ஃப்ளேரு. ஸோ அது இல்லைன்னா அவ்வளோதான். F-18 பிங்க் கலரில் இருக்குது. ஒன்றா இருக்காலோ ஓகே. நான் அந்த F-18 தான் திரும்பவும் டார்கெட் பண்ணி வீட்டு போகிறேன். ஓகே, அவளும் எரியாக டார்கெட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே, போடு அடியை போடு. ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. நினச்ச மாதிரி தான் அவள் தான் அது. அவ்வளோதான், அடிக்க வேண்டியது அந்த F-18. அவ்வளோதாங்க, F-18 காலி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே அது ஓகே இதுதான் F-18. அது வந்து F-16. ஓகேவா? ஓகே, பின்னாடி இன்னொரு F-16 ஒன்று வந்திருக்கு. சாரி, அது வந்து F-18. ஸோ அதுக்கப்புறம் இந்த F-18 காலி பண்ணுங்க. F-18 அப்பா எங்க F-16 அடங்க எவ்வளோ தைரியம் அடிக்கு. இருங்க அந்த F-16 இதுதானே? ஆமாம், இருங்க மக்கள், இந்த F-16 தேடி பிடிச்சி அழிக்க போகிறேன். ஓகே, வாலண்டியராக வந்தாப்புல. ஓகே, அதுவும் இருக்குது பாருங்க F-16. ஸோ அதுதான் அது. ஏன்னா அது பார்த்துருச்சேன் என்ன இனி இப்போ தான் குளத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, நான் அதை விட இந்த வழியை பண்ணிக்கிறேன். ஓகே, இது மூலிமா என்ன ஆகுனா கொஞ்சம் மிஸ்ஸல் ஆக்சுவலி நான் டைவர்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி இதை வேறு ஏதோ மிட் கேட்டகரியில் சேர்ந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த மிஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இந்த ரைட் சைடில் நம்ம பர்பிள் கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இன்னும் கூட ரெடி ஆகலை. ஸோ இங்கே ஆக்சுவலி ஸ்டார் ரேட்டட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, நான் இப்போதைக்கு அது எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ எனக்கு வந்து மக்களை இந்த கேம் பிளே எத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த கேமில் இருக்க எல்லா ஜெட்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுத்தா அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுவும் ஒரு சின்ன ஹோப்பு தான். ஸோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான்ப்பா. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய். See you again, my buddy.